யார் சொல்றார்? யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. அமித்தின் குமாரனாகிய யோனாவுக்கு யாவுடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா யாவுடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் யாவுடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடனே தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாவுடைய வாயாயிருந்த யோனாவை பார்த்து தீர்க்க தரிசனமாக யாவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ நினிவேவுக்கு போய் நினிவேவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். ஒரு சின்ன வார்த்தை, தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு வரணும். இப்ப யோனாவுக்கு பயம், நான் இந்த தேசத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னால் இவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் என்று பயந்து காசு கொடுத்து தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். எங்க யோனா செஞ்ச தப்பு என்னங்க? சொன்ன வார்த்தையை மாறி இன்னொரு இடத்துக்கு போனான். இது என்ன பெரிய தப்பு? அப்படித்தானே யோசிப்பீங்க. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சின்ன பாவம் செய்தாலும் சரி என் தேவன் என்னை மன்னித்து விடுவார் என்கின்ற பகல் கனவு காணாதே. இன்றைய வார்த்தை சின்ன பாவத்திற்கு பெரிய தண்டனை எப்படி வருகிறது என்பதுதான். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். யோனா செஞ்சது அவ்வளவு பெரிய பாவம் இல்லை. புறப்பட்டு போ என்று சொன்னார், அவன் புறப்பட்டு போகிறான். பேசு என்று சொல்வதற்கு அங்கே பேசுவதற்கு இடமில்லை. ஆனபடியினால் கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இப்ப இவன் போய் சேர்ந்தால் பேசுவான். ஆனால் எங்கே பேச வேண்டும் என்பதுதான் யாவுடைய சித்தம். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் யாவாகிய யாசுவமேசியாவுடைய சித்தமா இருக்கிறது. நீ அதை செய்யவில்லை என்று சொன்னால் யோனாவுக்கு நடந்தது போல ஒரு சம்பவம் உனக்கு நடக்கும். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகள் மத்தியில். அவருடைய பிள்ளை இல்லாதவனுக்கு அது நடக்கவில்லை. யார் அவருடைய பிள்ளை என்று தன்னை மார்பு தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, நான் யாசுவமேசியாவுடைய பிள்ளை, யாசுவமேசியாவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் யாசுவமேசியாவுடைய சந்ததி என்று எவன் சொல்லுகிறானோ அவனை கரெக்டா அடிச்சு தூக்குறார். எப்படி யோனாவை என்ன பண்ணாரோ அது மாதிரி யோனா என்ன செஞ்சான்? நினிவேவுக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு போனான். சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன ஸ்பெல்லிங்? தர்சீசியா இல்ல நினிவேயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவ்வளவு தான் செஞ்சான். என்ன பண்ணா தெரியுமா? வாசிங்க, 10ல இருந்து 17 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த விஷயத்துக்கு வாசிக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்ப யோனா செஞ்ச தவறு, தேவன் சொன்ன இடத்திற்கு அவன் போகாமல் இன்னொரு இடத்திற்கு போனான். போனபடியினால் என்ன நடந்தது? அவன் இருந்த கப்பல் மூழ்கி போகிற அளவிற்கு புயல் காற்று அடிக்க ஆரம்பித்தது, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. மாலுமிகள், பிரயாணிகள் அத்தனை பேரும் பயந்து நடுகிறார்கள், மரித்து போவோம் என்கின்ற பயம். இப்ப கேப்டனுக்கு ஒரு சின்ன ஐடியா, இது இப்படி வரக்கூடாது, ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குது? கடல் கொந்தளிக்குது, காற்று பலமா அடிக்குது, கப்பல் மூழ்கி போகிற நிலைமை, காரணம் என்ன? நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் செய்கிற தப்ப கண்டுபிடிக்கிறது யார் தெரியுமா? பிசாசனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. ரைட். இப்ப கேப்டன் சொல்றார், இந்த காரியம் யாரால் வந்தது? ஏன்னா அவங்ககிட்ட பரிசுத்த ஆவி இல்ல. ஆனபடியால் சீட்டு போடுவோம். சீட்டு போட்டா வந்திருக்கிற ஆள்ல ஒருத்தன் பேர் விழுந்துச்சு. அவன் எங்கன்னு தேடி பார்த்தா ஆளை காணோம். இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா கப்பலின் அடித்தட்டில், அதாவது என்ஜின் ரூம் என்று சொல்லுவாங்க. அங்க அந்த என்ஜின் ரூம்ல அழகா உட்கார்ந்து, அந்த என்ஜின் சவுண்டு கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியா உட்கார்ந்து படுத்திருக்கிறான். ஏன்னா எவனுக்கு பிரச்சனை வந்தா எனக்கு என்ன? இதே கான்செப்ட் தான் இன்னைக்கு ஒன்னால உன் குடும்பத்துக்கு வர பிரச்சனை, ஒன்னால உன் வீட்டுக்கு வர பிரச்சனை. உனக்கு புரியாது, என்னால எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை தெரியாது. தேவன் ஒன்னு அடிக்க மாட்டார். இங்கதான் நீ புரியணும்.
முதல்ல அடிக்கிறது உன் வீட்டை, ரெண்டாவது அடிக்கிறது உன்னுடைய உறவினரை, மூணாவது தான் ஒன்னு அடிப்புறார். ஏன்னா எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கல அப்படின்னா உன் வீட்டை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பார். கப்பல் அசைஞ்சதுல, கப்பலில் இருந்தவங்களெல்லாம் அசைஞ்சாங்கல்ல. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்ச பிறகுதான் அவன் சொல்றான், ஐயா இந்த பிரச்சனை என்னால தான் வந்தது, ஒன்று செய்யுங்க, என்ன தூக்கி கடல்ல போடுங்க. இப்ப தூக்கி கடல்ல போட்டா தேவன் என்ன செய்யறாருன்னா வாயை திறந்து வச்சுட்டு ஒரு மீனை வச்சிருக்கிறாரு. இவனை இப்ப போடத்தான் செய்வாங்க. அப்ப எல்லாம் அவருக்கு தெரியும், இவன் உள்ள விழுந்தா இவனை பிடிச்சு அமைக்கிறணும் அப்படின்ட்டு. இப்ப உன் வீட்டுல பிரச்சனை பண்ற நீ இல்லாமல் போனால் மட்டும்தான் உன் வீட்டுக்கு நிம்மதி. பாவம் சின்ன பாவம் தான், ஒரு பொய் தான் சொல்லியிருப்ப, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் போயிருப்ப. நம்ம எல்லாம் இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டேன், சொன்னாரு அதை நான் செய்யல, இவ்வளவு தானே, ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு இந்த வேதத்தை நான் வாசித்து பார்த்தேன் இந்த சம்பவத்திற்காக. ஒருத்தன் லவ் பண்ணது தப்புன்றாரு. வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவங்க அம்மா போய் கேட்குறாங்க, டேய் ஏண்டா நீ இப்படிப்பட்டவன் அல்லவா, ஏண்டா இப்படி பண்ண. அம்மா என் கண்ணுக்கு இனிமையானவள் ஆனபடினால் நான் அவளை கொண்டேன், அனுபவிச்சு சாவுன்னாரு. போ, புரியலையா? ஒருத்தன் கவுண்ட் பண்ணான், வேற ஒன்றும் செய்யல. எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எண்ணி பார்த்தான். எங்க சின்ன பாவத்தை பைபிளில் நான் தேடி பார்த்த நேரம் எனக்கு கிடைச்சது. எண்ணி பார்த்தான். யாருன்னு தெரியல அவங்களுக்கு? எண்ணி பார்த்தவன் யாரு? அவருடைய சந்ததியில் தானே யாரோ வந்தாங்கன்னு சொன்னீங்க. பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஆள் அவனை. ஆனா சின்ன பாவம் செஞ்சான். யாரு? தாவீது. சின்ன பாவம் தான் செஞ்சான். எண்ணி பார்த்தான். எண்ணி பார்த்தவருக்கு தண்டனையா? நீங்க நினைக்கிறதல்ல. எங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. யாரை நேசிக்கிறாரோ, யாருக்கு கொடுக்கிறாரோ அவன். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணனா பெரிய தண்டனையை கொடுத்து அவனை அப்படியே மூழ்கடிச்சிருவாரு. இதை நீ முதல்ல புரியணும். இப்ப யோனா கப்பல் இருந்து தூக்கி போட்டாச்சு, கடல் கொந்தளிப்பு அடங்கிருச்சு, காற்று வீசுவது அடங்கிருச்சு, கப்பல் நிம்மதியா போகுது. ஆனா நஷ்டம் உண்டாச்சு. கப்பல்ல இருந்த பொருள் எல்லாமே கடல்ல தூக்கி போட்டு போயிடுச்சு, ஒருத்தன் நிமித்தமாக. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ கடல்ல தூக்கி போட்ட உடனே பெரிய மீன் திமிங்கலம் என்ன செய்து அவனை முழுங்கிருச்சு. ஏங்க, திமிங்கலத்தை பற்றி யோனா ஒரு காரியத்தை சொல்லுவான் தெரியுமா? கடற்பாசி என்னை மூடிக்கொண்டது. என்னடா இது, திமிங்கலத்துக்கு உள்ளால கடல் பாசி எப்படிடா வந்துச்சு நான் யோசிச்சேன். பிரைஸ் யாசுவா. புரியலையா? அப்ப அங்க கடல்ல மீன் பிடிக்க போறவங்கிட்ட தான் கேட்கணும். மீனுக்கு வயிற்றுலையும் கடல் பாசி இருக்கான். ஆமென். ஆளி என்னை, ஆளி என்ன தெரியுமா? சங்கு. ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது. ஏங்க இது என்ன, இது அநியாயமா இருக்குது. கடல்ல உள்ள இருக்கிறது எல்லாமே மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்குது. இப்ப வயிற்றுக்குள்ளையாக யோனா இருக்கிறான். ஆமென். வீட்டுல போய் 2வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் யாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் யாவை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன். நல்லா கேளுங்க, இப்ப வயிறு எப்படி பாதாளம் ஆயிடுச்சு. நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமக்கு கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆனா நான் இப்ப விழுந்து அவதிப்படுறேன். இப்பதான் என்னுடைய குறை எனக்கு தெரியுது. நேத்தைக்கு கப்பல்ல என்னுடைய வீட்டுல பிரச்சனை வந்தது அப்ப தெரியல. என்ன சுத்தி இருந்த என்னுடைய வீட்டாருக்கு, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்த பிரச்சனையில என்னுடைய குற்றம் தெரியல. ஆனா இப்ப எனக்கு வந்த போது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டு இருக்கிற உடனே உணர்ந்து என்னை ஆளி சூழ்ந்து கொண்ட போது, கடற்பாசி என்னை மூடிக்கொண்ட போது, கடல் ஆழங்கள் என்னை புரண்டு வந்து என்னை உபத்திரவப்படுத்தின போதுதான் நான் உணர்கிறேன் தேவன் என்னை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி. போதும், யோசிக்கிறீங்களா? யாரையும் விட்டு வைக்க மாட்டார். உனக்கு ஒரு நாள் ஒரு உதவி செஞ்சால் நீ அந்த உதவிக்கு உண்மை இல்லை என்று சொன்னால் உன்னை புரட்டி எடுப்பார். சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. நாம நினைக்கிறது அவர் இருக்கிறார், இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பார்ப்ப? ஒரு காய்ச்சலுக்கு பத்த மாட்ட, ஒரு தலைவலிக்கு பத்த மாட்ட. ஏன் ஒரு ஜலதோஷம் வந்தா அதுக்கு நீ பொறுத்துட்டு இருக்க முடியாது தெரியுமா உனக்கு? ஆனா திமிரு,
ஏன் பார்த்துக்கலாம், நம்ம கலிஸ்தராஜ் தானே, நம்ம பாஸ்டர் தானே, பார்த்துக்கலாம். நீ என்ன பார்த்துக்க, உண்மைதான். ஆனா எங்க அப்பனை பார்க்க முடியாது. வச்சாருன்னா ஆப்பு, உன்னால எழும்பி நடக்க முடியாது. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை மரண சூனியத்துக்குள்ள போயிடும். அல்லேலூயா. ஏன்னா யோனா மரண அவஸ்தையிலிருந்து தப்புகிறான். அல்லேலூயா. காரணம் தவற்றை புரிந்தான். இப்ப மீன் அவனை கொண்டு போய் என்ன செய்து கரையில தக்கி. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி உள்ள சம்பவமா இருந்தாலும் சரி, ஆபிரகாமுக்கு முன்னாடி உள்ள சம்பவமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் யோபு எழுதுறான். எப்படி எழுதுறான்னு எனக்கு அதிசயம். வானத்து நட்சத்திரங்களை பற்றி பேசுறான், பூமியின் மணலை பற்றி பேசுறான். எனக்கு உண்மையிலே அதிசயமா இருந்துச்சு. பூமிக்கு அடியில் இருக்கிற பற்றி பேசுறான். 1 வானம், 2 பூமி, 3 பாதாளம். இவ்வளவுத்தை யோபு பேசுறானே எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அடிபட்டு திருந்தினான் பாருங்க. திருந்தின போது யாவுக்கு உண்மையாயிருந்தான், யாவருக்கு கிருபையாய் அவனுக்கு கொடுத்தார். எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுடுங்க. சின்ன தப்புன்னு சொல்லிட்டு நீ ஏளனமா உட்கார்ந்திருந்த உன் வாழ்க்கையை அசைச்சு பார்த்துருவாரு. ஏன்